ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்ல வியூஸ் இருக்குது நிறைய பேர் பண்ணாமல் இருக்க ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வியூஸ் அதிகரிக்க நம்ம பண்ண போகிற செட்டிங்ஸ் என்னன்னா, அது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக பண்ண போகிற செட்டிங்ஸ் தான். ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம வந்து நார்மலாக எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோமோ ஸோ அது மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து இப்போ யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூடியூப் ஆப்னு இல்லை, ஒய்டி ஸ்டுடியோ எதில் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து யூடியூப் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வீடியோ சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இப்போ நான் எந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறனோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இப்போ வந்து வீடியோ வந்து ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் கொடுத்ததும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸிங் ஆகி முடிச்சதும் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனதும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி டைட்டில் தம்ப்நெயில்லாம் கொடுக்க சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணுறபடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தம்ப்நெயில் செட் பண்ணிட்டேன். அடுத்து டைட்டில் கேட்கும். இது வந்து காமெடி ரிலேட்டடான வீடியோ. ஸோ இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி கேட்கும். பப்ளிக்காக, அன்லிஸ்டடாக, ப்ரைவேட்டாக, ஷெடியூலான்னு கேட்கும். இப்போ நான் வந்து பப்ளிக்கை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்து ஆடியன்ஸ் கேட்கும். இது கிட்ஸ்க்கான வீடியோவாக என்னென்னு கேட்கும். இது நான் வந்து கிட்ஸ்க்கான வீடியோ இல்லை, ஸோ அதையும் கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் கண்டென்ட் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. அடுத்து ஷார்ட்ஸ், ரீமிக்ஸிங், ஆல்டர்னேட் கண்டென்ட்டு, கமெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறபடி பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்காது. அப்படி ஒரு வேளை தெரியலனா நம்ம சேனல்லே ஆல்ரெடி ஒரு வீடியோவை எப்படி வந்து அப்லோட் பண்ணலாங்கிறத நான் தெளிவாக பேசி போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனையும் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா போய் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கோங்க. டைட்டிலு, தம்ப்நெயிலு, ஆடியன்ஸ், இது மாதிரி எல்லா ஆப்ஷனையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்லோடு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ண போகிற செட்டிங்ஸ் வந்து வீடியோ அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் அந்த ஒரு செட்டிங்ஸை பண்ணலாம். அதுவும் வந்து நீங்கள் யூடியூப் ஆப்பில் வந்து பண்ண முடியாது. அந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த வீடியோ அப்லோட் ஆகி முடிஞ்சு அப்படின்னா நான் அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் எந்த இடத்துல எந்த ஆப்ஷன் வந்து எந்த செட்டிங்ஸு அந்த மாதிரி வியூஸை இன்க்ரீஸ் பண்ண போகுதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ அது வரைக்கும் இந்த வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகி முடிச்சதான் இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். அந்த ஒரு செட்டிங்ஸை எப்படி வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தா எப்படி வியூஸ் வருங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்லி காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. இந்த அப்லோட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் லோட் ஆகிட்டுருக்கு. இந்த ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் கொடுக்கறது மூலமாக எல்லாருக்குமே இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணதும் நம்ம லாஸ்ட்டாக போட்ட கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஒரு கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி தான் அந்த கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் இதில் பாருங்கள், எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து இந்த டைட்டில் தம்ப்நெயில்லாம் நம்ம எடிட் பண்ணோம்ல, அந்த ஒரு பேஜுக்கு போகிறதுக்கான ஒரு ஐக்கான் தான், அந்த ஒரு சிம்பிள் தான் இது. ஸோ இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் காட்டும். இப்போ நீங்கள் தம்ப்நெயில் மாற்றினா மாற்றிக்கலாம், டைட்டில் மாற்றினா மாற்றிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் தாராளமாக பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வியூஸை இன்க்ரீஸ் நம்ம பண்ண போகிற செட்டிங்ஸ் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள். இந்த ஆல்டர்னேட் கண்டென்ட்டுங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் நம்ம வந்து வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிற அந்த ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் இதில் பாருங்கள், ஆடு டேக்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இப்போ கொடுத்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்மளோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. எப்படின்னா, இந்த கேட்டகிரினா என்னென்னா, இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து எதுக்கு சம்மந்தப்பட்டதுங்கிறத நம்ம மனுஷங்களான
நம்மளால் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த வீடியோ பார்த்ததும் நமக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து இதுக்கு சம்மந்தப்பட்டது, காமெடி, எஜுகேஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுங்கிறத நம்மளால் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். பட் யூடியூப் அப்படி இல்லை. யூடியூப்புங்கிறது வந்து ஒரு மிஷின். ஸோ அதால் அந்த மாதிரி பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதுக்கு புரிய வைக்க தான் இந்த ஒரு ஆப்ஷனு. இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரியில் இந்த வீடியோ வந்து எதுக்கு ரிலேட்டடான கேட்டகரின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூடியூப் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வீடியோ வந்து யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை வந்து உங்களோட வீடியோ வந்து இப்போ காமெடியான வீடியோ அப்படின்னா காமெடி வீடியோஸ் யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சஜஷன் பண்ணி காட்டும். அதே மாதிரி உங்களோட வீடியோ எஜுகேஷனாக இருந்தால் நீங்கள் கேட்டகரி எஜுகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோலாம் யாரெல்லாம் தேடுறாங்களோ, யாரெல்லாம் விரும்பி பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சஜஷன் பண்ணி காட்டும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு நிறையாவே சீக்கிரமாகவே நிறைய வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸு, கமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு கேட்டகரி ஆப்ஷனை வந்து எல்லாருமே கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி எப்படி கொடுக்கணும்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்ஸ், வெஹிக்கிள், காமெடி, எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து அப்லோட் பண்ண வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி ரிலேட்டடான வீடியோ. ஸோ அதனால் நான் வந்து காமெடியை கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் காமெடி கொடுத்ததும் யாரெல்லாம் காமெடி வீடியோஸ் வந்து விரும்பி பார்க்குறாங்களோ, யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் போய் ரெக்கமெண்ட் பண்ணி காட்டும், அவங்களுக்குலாம் சஜஷன் பண்ணி காட்டும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து நார்மலாக வர வியூஸோட நிறையவே வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ்வலாக வரதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக கேட்டகரியை மறக்காமல் கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஆப்பில் காட்டவே காட்டாது. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயோ இல்லை வந்து வெப் ப்ரௌசர்லேயே உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ மறக்காமல் இந்த கேட்டகரியை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வியூஸு, சப்ஸ்கிரைப்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். அதே மாதிரி டேக்ஸும் கொடுக்கலாம். டேக்ஸ் கொடுத்தாலும் உங்களை இந்த யூடியூப் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். இது எதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ, எதுக்கு ரிலேட்டடான வீடியோங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேக்ஸு, கேட்டகரியெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வியூஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தான் யூடியூப் உங்களோட வீடியோஸை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். யூடியூப் வந்து ஒரு மிஷின் தான். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து புரிய வைக்கணும். அதுக்கு இப்போ வந்து யூடியூப்பை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் டைட்டிலு, தம்ப்நெயிலு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக கொடுக்க சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே யூடியூப் வந்து புரிஞ்சுக்கும் இது வந்து எதுக்கு ரிலேட்டடான வீடியோங்கிறத. ஸோ இன்னும் நல்லா புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டேக்ஸு, கேட்டகரி இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொல்கிறது. சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்களோட வியூஸ் வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் guys. சரி, ஓகே. இந்த வீடியோவில் அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதை விட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.